என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜூன் 4 தனிக்கட்சி பற்றி அறிவிக்கும் அண்ணாமலை. தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கியை கூண்டுடன் அள்ளிச் செல்வாரா? நொடியும் யோசிக்காமல் அண்ணாமலை கொடுத்த பதில். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாள் ஜூன் 4 வர இருக்கிறது. இந்த செய்தி இதுவரை சாதாரணமாக இருந்தாலும் இந்த வருடம் நிச்சயமாக பலத்த எதிர்பார்ப்புடன் தான் அமைய போகிறது. அண்ணாமலை புதிய கட்சி ஒன்றை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி ஏற்கனவே சூடாக இருக்கும் தமிழக அரசியல் களம் இன்னும் சூடு பிடித்திருக்கிறது. புதிய கட்சியை தொடங்குவதற்காக தற்போது உள்ள பாஜகவிலிருந்து அவர் வெளியேற இருக்கிறார். அதை தடுப்பதற்கு பாஜக மேலிடம் முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது தன்னுடைய அதிரடியான பேச்சாலும் துடிப்பான செயல்பாட்டாலும் இளைஞர் பட்டாளத்தையே கவர்ந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. பொதுவாகவே இவரது பேட்டிகளும் அரசியல் விமர்சனங்களும் சமூக வலைதளங்கள்ல நல்ல கவனத்தை பெறும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அண்ணா தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாயன் இருக்கிறான், அவன் பெயர் அண்ணாமலை என்று செய்தியாளர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். முன்னாள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி பற்றிய செய்தியாளர் ஒருவரின் கேள்விற்கு, அண்ணா அவரை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் மார்க் வாங்க சொல்லுங்கண்ணா, நான் அரசியலை விட்டே போயிடுறேன் போன்ற அண்ணாமலையின் பதில்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மிக பெரும் ட்ரோல்களுக்கும் உள்ளானது. பெரும்பாலும் தமிழகத்தில் இவருடைய ஆதரவாளர்கள் இளைஞர்களாகவே இருக்கிறார்கள். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அண்ணாமலை காவல் அதிகாரியாக பணியாற்றியவர். இந்த காரணம்தான் இவர் அரசியலுக்கு வந்த பின்னும் இந்த துடிப்புடன் செயல்படவும் வைத்தது. 2024 மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல பாஜகவிற்காக ஒரு தனி அணியை அமைத்து அன்றைய தேர்தல்ல 11% வாக்குகளை பெற்றது பாஜக. ஆனால் இவர் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அதிமுகவுடன் ஒரு பலமான கூட்டணியை அமைத்தும் கூட பாஜக வெறும் 3% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. இந்த நிலையில தான் ஜூன் முதல் வாரத்துல அண்ணாமலை தேசிய தலைமையை சந்திக்க நேரம் கேட்டு இருக்கிறார் என்றும், அண்ணாமலை நற்பணி மன்ற நிர்வாகிகளை தீவிரமா மக்கள் பணி செய்யுங்க அப்படின்னு உத்தரவு பறந்துள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. மேலும் அவர் புதிய கட்சியை தொடங்க போகிறாரா, இல்லை பாஜகவிலேயே தொடர்ந்து பணி செய்ய போகிறாரா என்று அரசியல் வியூகங்களும் ரெக்கை கட்டி பறந்து வருகிறது. மக்களவை தேர்தல்ல அண்ணாமலை பணியாற்றிய நேரத்துல 11% வாக்குகள் பாஜகவிற்கு வந்தன. அவரை மாற்றிய பின்பு 3% தான் கிடைத்தன. வியூகங்களின்படி பார்க்கும்போது தற்போது அண்ணாமலை புதிய கட்சியை துவங்கினார் என்றார் தமிழகத்தில் பாஜகவினுடைய வாக்காளர்கள் அனைவரும் அண்ணாமலையின் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்ற கணக்கும் போடலாம். பாஜகவின் உள்ளே பல உள்கட்சி பூசல்கள் இருக்கிறதால அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் என்றும், பாஜகவின் சில முக்கிய நிர்வாகிகளுடன் அண்ணாமலைக்கு மோதல் இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில தான் அண்மையில கோவையில் நடைபெற்ற மாநில மையக்குழு கூட்டத்துல அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் அவர்களிடம் பாஜகவுல நிறைய இளைஞர்களை அண்ணாமலை சேர்த்திருக்கிறார், அவருக்கு உரிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டதாகவும், அதற்கு PL சந்தோஷ் அவர்கள் யாருக்கு எப்போ பொறுப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், அவர் விரும்பும் நேரத்தில் அவருக்கு பொறுப்பு வழங்க முடியாது, நாங்கள் விரும்பும் நேரத்தில் அவருக்கு பொறுப்பை கொடுப்போம் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாக இருந்தது. முன்னதாகவே செய்தியாளர் ஒருவர், நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க உள்ளீர்களா என்ற கேள்விக்கு ஒரு நொடியும் கூட யோசிக்காம தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றேன் என்று அண்ணாமலை கூறிவிட்டு சென்றார். தனிக்கட்சி தொடர்பான கருத்துக்களை அவர் மறுக்கவில்லை என்பதால் அண்ணாமலையுடைய இந்த பதில் அரசியல் அரங்குல கவனம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் முதல் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தது தாவேகா. தற்போது அண்ணாமலை ஒரு கட்சியை தொடங்கினால் அது எப்படி சுயரூபம் எடுக்கும் என்பது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை பொறுத்துதான் இருக்கிறது.
அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவாரா? இல்லை பாஜகவை வலுப்படுத்தும் கோரிக்கைகளோடு பாஜக மேலிடத்தை சந்திப்பாரா? அரசியல் களம் அண்ணாமலையை வரவேற்குமா அல்லது எதிர்க்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.